ஸ்ரீ சக்ரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 17/1/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி. நாளைய தினம் அதிகாலை 5:30 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் பகல் 12:43 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மதியம் 12:43 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இதுபோக இன்றைய தினம் தை வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. எப்படி ஆடி வெள்ளி அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி தை வெள்ளி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:39 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:58 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9 மணிக்கும் சந்திர உதயம் என்பது மாலை 9:06 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:57 முதல் காலை 6:39 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் 10:54 முதல் மதியம் 12:19 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 3:09 முதல் மாலை 4:34 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:04 முதல் 9:29 வரையிலும் சம்பவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் என்பது இரவு 1:54 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம். பகல் 11:11 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் நம்ம பார்க்கலாம், ஒரு ஜோதிட ரீதியான ஒரு தகவலாகவும் பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா தர்மம் தலை காக்கும்னு சொல்றாளே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, அந்த தர்மம் பண்றோம் இல்லையா, ஒரு தான தர்மம் செய்வதன் மூலமாக, இந்த தானங்களை அதிகமாக செய்வதன் மூலமாக நம்மை நாம் காத்துக்கொள்கிறோம், நம்முடைய தலையை அது பாதுகாக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். இதுக்கு அந்த கர்ணன் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல கூட ஒரு உதாரணத்தை சொல்லியிருப்பான். அந்த கர்ணன் நிறைய அந்த தான தர்மங்களை செஞ்சதுனால கடைசியில் இந்த போர்க்களத்திலே அந்த கர்ணனின் மீது அர்ஜுனன் நம்ப விட்டுட்டே இருப்பார். ஆனா இவர் அவ்வளவு சீக்கிரம் மரணிக்க மாட்டார். அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னு பார்த்தோம்னா தர்மம் அவனுடைய தலையை காக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரா நடந்து போய் அவர்கிட்ட போய் நீ செஞ்ச தர்மத்தை எல்லாம், தான தர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் எனக்கு தானமா கொடுத்துருன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாருங்கிற மாதிரி ஒரு காட்சியை நாம் அனைவருமே பார்த்திருப்போம் அந்த திரைப்படத்திலே. இது போக அந்த கதையை நம்ம கேட்டிருப்போம். இது மாத்திரம் அல்ல, தர்மம் தலை காக்கும்னு சொன்னா இந்த தர்மம் என்பது நம்முடைய தலைமுறையையே காக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பரம்பரையையே இந்த தர்மமானது பாதுகாக்கிறதாம். எந்த தர்மம்னு சொன்னா அந்த தான தர்மம் என்பதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது மாத்திரம் அல்ல, நமக்கான தர்ம நெறி எது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். தர்ம நெறிப்படி வாழ்பவன் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த தர்ம நெறிப்படி நமக்கான விதிமுறைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கலாச்சார விதிமுறையின்படி நம்முடைய தர்ம நெறியிலிருந்து சற்றும் வழுவாமல் வாழ்ந்து வந்தால் அவனுடைய தலைமுறையானதே பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் அதற்கான பொருள். அவரவருக்குரிய தர்மத்தினை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன சார் அர்த்தம் சொன்னா, சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாதிரியே செய்வோமே. அதாவது செய்யும் தொழிலில் தர்மம் என்பது வேண்டும்ங்கிறா. அவரவர்கள் அவரவர்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும். தொழில் அப்படிங்கிறது கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம். முதல்ல பார்த்தோம்னா ஒரு மாணவன் அப்படிங்கிறவன் இருக்கான்னு சொன்னா அவன் அந்த ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது மாணவனுடைய தர்மம். ஆசிரியர்களுடைய தர்மம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
பிரதிபலன் எதிர்பாராது, அதாவது பணத்தின் மீது பிரதானமான அக்கறையை கொள்ளாமல் அந்த மாணவர்களுக்கு பாடங்களை கற்றுத்தர வேண்டும் அப்படின்னு சொல்றது. ஆனா இன்னைக்கு ஸ்கூல்னு பார்த்தா எல்லாமே எஜுகேஷன்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார். அதாவது அவர்கள் பள்ளிகளை நிர்வகிப்பதற்கு அவர்களுக்கு பணம் என்பது தேவைதான், அதை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஆனா என்ன சொல்லணும்னு சொன்னா, ஆசிரியர் என்பவர் இருந்தால் எந்த ஒரு மாணவன் அவன் ஃபீஸ் கட்டினான் கட்டலை அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. ஆனா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இந்த டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறதே ரொம்ப எக்கச்சக்கமா இருக்கு. இந்த ஸ்கூல்ல வேற போய் டியூஷன் ஃபீஸுங்கிறத கட்டுறா, ஸ்கூல்ல ரெசிப்ட் கொடுக்கும்போது பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ்ன்னு தான் போட்டிருப்பா. ஆனா இது போக ஒரு பிரைவேட்டா டியூஷன் அப்படிங்கிறத வைக்கிறா தெரியுமா? அந்த வாதிட்ட போய் டியூஷன் படிச்சா என் பையன் நிறைய மார்க் வாங்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரியரிடம் போய் ஒரு டியூஷன் கேட்கும் பொழுது அது அந்த பள்ளி கட்டணத்தை விடவே அதிகமாகவே இருக்கு ஒரு சில இடங்கள் எல்லாம். இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இது தர்மத்திற்கு மாறான செயலாக போகிறது. ஆசிரியர் என்பவர் அந்த பணம் எதிர்பார்க்காமல் பாடங்களை சொல்லித்தர வேண்டும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் மருத்துவ தொழில் அப்படிங்கிறது அப்படித்தான். அந்த பணத்தை எதிர்பாராமல் அவர்கள் அந்த மருத்துவர்கள் அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தர்மமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு வழக்கறிஞர் அப்படின்னு வரும்பொழுது இந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா, வழக்கறிஞர் என்பவர் என்ன பண்ணணும்னு சொன்னா தன்னை நாடி வருகின்ற அந்த கிளையன்ஸை காப்பாற்ற வேண்டியதுதான். அதே நேரத்திலே உண்மையாகவே அவன் குற்றம் செய்திருக்கிறார் என்று வரும் பொழுது அவர்களுக்காக வாதாடாமல் இந்த சமுதாயமும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையை முன்னிறுத்தி வழக்கறிஞர்களும் செயல்பட வேண்டும். அதே மாதிரி காவல்துறையினருடைய தர்மம் என்று வரும் பொழுது இந்த பொதுமக்களை காப்பதுதான் என்னுடைய தர்மம் என்று செயல்பட வேண்டும். துப்புரவு பணியாளர்கள் என்று வரும் பொழுது அவர்களும் இந்த பகுதியை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தர்மமாக இருக்க வேண்டும். இப்படி அவரவருக்கு சம்பாத்தியம் என்பது தொழில் முறையில சம்பாதிக்க வேண்டியது அது தனியா இருக்கணும். ஆனால் அது நியாயமான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். தன்னுடைய சம்பாத்தியத்திற்கும் மேலாக பணத்தை சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரே நோக்கத்தோடு தொழிலிலே ஈடுபட்டால் அது தர்மமான விஷயம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தர்மத்தை தான் நம்முடைய ஜோதிடவியல் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 9ஆம் பாவகம் என்பது தர்மஸ்தானம்னே சொல்றார். அந்த 9ஆம் பாவத்தை தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்றும் சொல்கிறார்கள். அந்த இடத்திலே சுப கிரகங்கள் அமைந்திருந்தால் நம்ம போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அதனை இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே அந்த 9ஆம் பாவத்துல ஏதோ ராகு இருக்கு, இல்ல சனி இருக்கு, இல்ல கேத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசுப கிரகங்களினுடைய சேர்க்கை என்பது 9ஆம் பாவத்துல இருந்தால் நம்ம போன ஜென்மத்துலதான் பாவத்தை பண்ணியிருக்கோம், இந்த ஜென்மாவிலாவது நாம் அந்த பாவத்தை தீர்க்கின்ற விதமாக நல்ல தர்ம காரியங்களை செய்ய வேண்டும், எல்லோருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். எதற்காக அந்த 9ஆம் பாவத்திற்கு இத்தனை வலிமை அப்படின்னு சொன்னா, ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னம் என்பதுதான் அவருடைய விதியை தீர்மானிக்கிறது. அந்த லக்ன பாவகம் பலமிழிந்து இருந்தாலும் அவனுடைய விதியானது சரியில்லாமல் இருந்தாலும் இந்த 9ஆம் பாவகம் வலிமையாக இருந்து விட்டால், அந்த 9ஆம் பாவம் தர்மஸ்தானம் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்திலே ஒரு வலிமையான கிரகம் என்பது அமைந்திருந்தால் நிச்சயமாக இவன் விதிவசத்தால் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டா கூட அவனை இந்த 9ஆம் பாவகம் என்பது காப்பாற்றிவிடும் என்பதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதியாகவே இருக்கிறது. இந்த 9ஆம் பாவகம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே இவருடைய தலைமுறையே காக்கப்படுகிறதுன்னு சொல்றா. அதனாலதான் இந்த தர்மம் தலை காக்கும்னு சொன்னா, தர்மமானது அவனுடைய தலைமுறையே பாதுகாக்கிறது. இவன் தர்ம வழியிலே செயல்பட்டால் இவனுடைய பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள், அவருடைய வாரிசுகள் அனைவருமே நல்ல வசதியுடன் சொல்றதை விட மன நிம்மதியுடன் வாழ்வார்கள் என்பதைத்தான் நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.